என் கூட க்ளோஸாக இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் நான் காமனாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்கள பற்றி நான் இப்படி தான், இதான் என்னோடய கேரக்டர்னு சொல்லியிருக்காங்களே தவிர, என் சைடு பார்த்துருக்காங்க அப்படின்னா நான் மோஸ்ட்டாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் தே நோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ வாஸ். நான் எப்படி, என் கேரக்டர் எப்படி, எனக்கு எதெல்லாம் ஹர்ட் ஆகும், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, எனக்காக இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு யாருமே நினச்சதில்லை. நான் அவங்கள புரிஞ்சுக்கணும், நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். நானும் சரி ஓகே, இவங்க இப்படி தான், இப்படி பண்ணால் இவங்களுக்கு கோபம் வரும், இது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு எது ரொம்ப ஹர்ட் ஆகுமோ அதுதான் எனக்கு பண்ணுவாங்க. என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நானும் சண்டை போட்டு பார்ப்பேன். அட் தி எண்ட் போதுண்டா, நீங்கள் இப்படி இருங்கன்னு விட்டுருவேன். 1, 2ன்னு ஸ்டார்ட் ஆகி இப்போ எல்லார்கிட்டேயும் அப்படி தான். இதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை அடாப்டிங் அதர்ஸானு தெரில. பட் ஏன் யாருமே எனக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும்னு நினைக்கிறது இல்லைன்னு எனக்குள்ள ஒரு தாட். சின்ன சின்ன விஷயம் ஆச்சு, ஓகே இவங்களுக்கு இது பண்ணால் ஹர்ட் ஆகும், ஸோ நம்ம இதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க? ஒய் இட்ஸ் ஆல்வேஸ் மீ. ஸோ நவே சேஞ்ச் அ லாட். பட் எனக்குள்ளே எப்போவுமே இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன் எப்போவும் ஒருத்தர் மட்டும் எல்லாருக்காகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும்? 2 பக்கமும் அது சமமாக இருக்கணும் தானே. அடாப்டிங் ஷுடன்ட் கம் ஃப்ரம் ஜஸ்ட் ஒன் சைட். It should be mutual, I think.